ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமியோட புக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நான் ரிவிஷனுக்காக விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமிலேருந்து 2 புக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னென்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு அது ஒரு புக்கும், அதுக்கப்புறமா எக்கனாமி அண்ட் பாலிட்டி சேர்த்த மாதிரி ஒரு புக்கு. இது வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் 11th 12th கவர் ஆகிற மாதிரி புக்கு. இது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குது, நான் எப்படி வாங்கினேன், எதுக்கு வாங்கினேங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து கிஷோபா அகாடமியோடைய ரிவிஷன் பிளான் தான் பண்ண போகிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா புக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரிவிஷனுக்காக. ஸோ இந்த புக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லைனர் புக் மாதிரி தான் இருக்கும், வித் ஆப்ஷனோடு இருக்கும். அதுதான் இந்த புக்கோடைய ப்ளஸ் பாயிண்ட்டே. நம்ம ஒரு லெசனை முடிப்போம். முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காகவும், ஒரு ரிவிஷனுக்காகவும் ஒரு ஒன்லைனர் மாதிரி இருந்தால் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். வித் ஆப்ஷனோடயே இருக்கும் பொழுது நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் சார் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தார் விவிடிஎன்பிஎஸ்சியோடைய புக்கு. ஸோ அதனால தான் நான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கினது இந்த 2 புக்கு மட்டும்தான். இவங்ககிட்டயே நிறைய புக் அவைலபிள் இருக்குது. நான் ஆனால் 2 புக்கு தான் சாரும் சொல்லியிருந்தாரு. ஸோ நானுமே இந்த 2 புக்கு தான் இப்போ வாங்கியிருக்கேன். புக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னா சூப்பராகவே இருக்குது. பேக்கிங்குமே ரொம்ப பக்காவாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. 2 புக்குமே நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். வித்தின் 3 டேஸில் எனக்கு வந்து ஆர்டர் ரிசீவ் ஆயிருந்தது. ஆன்லைன் பேமெண்ட்டு தான். ஃபஸ்ட்டு புக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து 11th 12th புக்கில் என்னென்ன லெசன்ஸ்லாம் கவர் ஆகுதோ அந்தந்த லெசன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன் வேர்ட் கொஸ்டின் மாதிரி வித் ஆப்ஷன்ஸோடு இருக்கும். ஆன்சர்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. புக் பேக் கொஷினுமே கவர் ஆகும். இந்த புக்கு விவிடிஎன்பிஎஸ்சியை பற்றி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரிவிஷனுக்கெலாம் நிறைய பேர் அவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே புக்காக அவங்க போட்டிருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்டுமே புக்கு இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி 11th 12th ஹிஸ்ட்ரி. 11th ஹிஸ்ட்ரியில் இருக்க லெசன்ஸ், அப்புறம் 12th ஹிஸ்ட்ரியில் இருக்க லெசன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்க்கும் நம்ம படிப்போம், ஹிஸ்ட்ரின்ற யூனிட்டுக்குமே நம்ம படிப்போம். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 11th 12thலாம் போகும்போது நம்மளுக்கு படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்கும், படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவிஷனுக்கு ஒரு புக் இருக்கும்போது புக்கில் நம்ம ஒரு லெசனை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம படித்த பாயிண்ட்ஸுமே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, புக்கு இன்சைடில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா புக் பேக்கில் எத்தனை கொஷின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்குமே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக கொஷின்ஸ் வந்துடும். லாஸ்ட்டாக தான் அந்த ஆன்சர்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்னு. அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கோடைய குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். அதுக்கப்புறமா ஃபாண்ட்டுமே கரெக்டாக தான் இருக்குது. படிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப இதுவாலாம் இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. பேப்பர் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. இந்த ஒரு புக் வந்து ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் 11th 12th ஹிஸ்ட்ரி. அடுத்து என்ன புக் வாங்கியிருந்தேன்னா, பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும் சேர்த்த மாதிரி ஒரு புக் போட்டிருந்தாங்க. அந்த புக் அதுவுமே 11th 12th ஸ்டாண்டர்ட் கவர் பண்ணியிருக்க மாதிரி தான். அந்த புக்கு வாங்கியிருந்தேன். அந்த புக்குமே 11th 12th நம்ம என்னென்ன லெசன்ஸ் படிப்போமோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு லெசனுக்குமே கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் இந்த ஒரு புக்குக்கு. பின்னாடி கொடுத்துருக்காங்க என்னென்ன புக் அவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது. ஒரு காம்போவாக கூட அவங்க சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு நீட் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஆன்லைனில் தான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அவங்க வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினோடனே அவங்க பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி எனக்கு ஆர்டர் புக் பண்ணிட்டாங்க. இந்த செகண்ட் புக் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறமா பாலிட்டி. ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டியை தான் கொடுத்துருப்பாங்க. 11th பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க வேண்டியது ஒரு 5 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 12th பாலிட்டி ரெண்டுமே சேர்த்தே கொடுத்துருந்தாங்க. நம்ம என்னதான் ஒரு பெரிய லெசன்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். என்ன படிச்சிருந்தாலும் படித்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்க மாதிரியே இருக்காது. ஏன்னா வளவலன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஒரு லெசன்ஸ்லாம் எடுக்கும்போது. ஸோ அதில் எந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டே நமக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும். பிகினராக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிவிஷன் புக் எடுத்து நம்ம பார்த்தோம்னா கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான கொஷின் மாதிரிலாம் இருக்காது, டைரக்ட் கொஷினாக தான் இருக்கும். ஆனால் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எந்தெந்த பாயிண்ட்ஸ் நம்ம படிக்கணுமோ அதை தான் கொஷினாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பாயிண்ட்டுமே நம்ம மிஸ் பண்ண தேவையில்லை. படிக்கும்போது மிஸ் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி ஏதாவது புக்கில் நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தெரியும், இந்த பாயிண்ட்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, இதுவுமே சேர்த்து படிக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ரொம்ப கஷ்டமான லெவலு, எக்ஸாம் லெவலுக்கு கொஷின்ஸ் இருக்காது.
இது வந்து நார்மல் ஒரு ஒன் லைனர் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிகினராக இருக்கும். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 6th to 10th கூட ஓரளவுக்கு எப்படியா படிச்சிருவோம். இந்த 11th 12th ஸ்டாண்டர்ட்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லெசன்ஸ்க்கு இந்த மாதிரி புக் நம்ம படித்தோன்னா ரிவிஷனுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 330. இது ரெண்டுமே சேர்த்து நான் காம்போவில் வாங்கியிருந்தேன். 560 ருபீஸ். 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. 560 ருபீஸ். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் என்னுடைய ஓன் யூஸ்க்காக வாங்கியிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். கிஷோபா அகாடமியோடைய பிளான் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு. அவங்களுடைய ஷெடியூல் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா ரிவிஷனுக்கு அவங்களுமே ஃபாலோ பண்ணிக்கலான்னு அவங்களுக்கு தான் ஃபாலோ பண்ண போகிறேன். உயிர்நாடி தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அதனால சார் வந்து சொல்லியிருந்தாங்க ரிவிஷனுக்கு இந்த புக்கை வந்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இவங்க இந்த விவிடிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு லெசனுக்குமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. செப்பரேட்டாக ஒரு லெசனுக்கு வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு புக் வாங்க முடியலன்னா வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் எல்லா லெசன்ஸுக்குமே கவர் ஆகுதான்னு தெரியல. 6th to 9th 10th ஓரளவுக்கு கவர் ஆகியிருந்த மாதிரி இருந்தது. ஹிஸ்ட்ரி, பாலிட்டிலாம் நான் பார்த்தேன். பட் 11th 12th எல்லா லெசனுமே அவங்க வீடியோ போட்டிருக்காங்களான்னு தெரியல. அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த புக் வந்து ரியலி ஒர்த் தான். ஆனால் நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. ஓவராலாக தான் பார்த்துருந்தேன். இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பிளான் ஃபாலோ பண்ண போகிறீங்க, உங்களுடைய ரிவிஷன் பிளான் எப்படி போக போகுதுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் என்னுடைய பிளான் பார்த்தீங்கன்னா கிஷோபா தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.